நம்ம தியாசட்டில் இருக்க கடையில் என்னென்னலாம் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு யாருக்குமே தெரியலன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நாங்கள் சில ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம லைட்டிங் போர்டு, இது நம்மளே ரெடி பண்ணது. இது ரெண்டுமே பகலில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் ஃபஸ்ட்டு. ஆனால் அது வந்து பகலுக்கு நல்லா இருக்குது, நைட் எஃபெக்டில் அவ்வளோ நல்லா இல்லை. ஒரு சில லைட்டுக்கு மட்டும் நல்லா இருக்குது, ஒரு சில லைட்டுக்கு நல்லா இல்லை. அதுவே இது பாருங்கள், இது வந்து கோல்டு கலர், லெட்டர் எல்லாமே கோல்டில் இருக்குது, ஆப்போசிட் எல்லாமே ஓப்பனாக இருக்கிறதுனால நமக்கு என்ன கலர் லைட் எரியுதோ அந்த இது அப்படியே தெரியுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். நம்ம கடையில் இந்த மாதிரி ஃபோம் சீட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்களா, 5mm ஃபோம் சீட்டில் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே அக்ரலிக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து லைட்டிங் நேம் போர்டு. இது வீட்டு வாசலில் நேம் போர்டை யூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது. இது என்ன சிம்பிள் வேணும்னாலும் சரி, என்ன மாதிரியான லோகோ வேணும்னாலும் சரி, அவங்க கேட்குற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இதெல்லாம் ஒரு சாம்பிளுக்காக நாங்கள் கடையில் வச்சுருக்கிறது. வீட்டு வாசலெல்லாம் சாம்பிள் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். சாம்பிள் நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான வெரைட்டி இருக்குது. கடைக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே வேறு வேறு வெரைட்டி. இது வந்து நேரடியாக கோல்டு அக்ரலிக்லேயே பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி. இது வந்து 3mm அக்ரலிக் சீட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்டென்சில் சீட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ஸ்டென்சில் சீட்டில் நேரடியாக அப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து அக்ரலிக் சீட்டில் டிரான்ஸ்பரண்ட் கிளிட்டர் ஆகக்கூடிய ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மாடல், ஒவ்வொரு மெத்தடு, ஒவ்வொரு ப்ரைஸ் ரேட்டு எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். இது இல்லாமல் நம்ம கடையில் என்னென்ன பண்ணுறோமோ அது சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். நிறைய இருக்குது, வாங்க ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து கிரானைட் கல். இந்த கிரானைட் கல்லில் நம்ம போடக்கூடிய டிசைன்ஸ் என்ன வேணும்னாலும் சரி, நீங்கள் ஃபோட்டோ கொடுத்தீங்கனாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் நம்ம மிஷினு. நம்ம மிஷினில் நாங்களே ஓனாக ப்ராடக்ட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதில் ஆப்போசிட் அப்படிங்கிற அடுத்த கடைக்கு போக வேண்டிய வேலையே இல்லை. எல்லாமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மள்ட்ட கலர் ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் நம்ம அடுத்த கடைக்கு போக முடியும். அது வரைக்கும் நம்ம எல்லாமே நம்மளே ரெடி பண்ணிக்கிறோம். கலர் இன்னும் கொஞ்ச நாளில் அதுவும் கூட கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது போட்டோன்னே அடுத்த வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே கிரானைட் கல். கிரானைட் கல்லில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சில்வர் கல்லில் இருந்தாலும் சரி, கோயில் திறப்பு விழா இந்த மாதிரி இதுக்கு கிரானைட் கல்லில் நேம் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாத்துக்குமே வேணும்னாலும் ஒர்க்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா பட்டி வலிக்கிறதுக்கு பென்சில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதில் கையில் மட்டும் இல்லாமல் பட்டி வலிக்கிறதுக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டென்சில் சீட்டு. இது எத்தனை தடவை நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவினாலும் எதுவுமே ஆகாது. நீங்கள் தொடச்சிட்டு மறுபடியும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். பட்டி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் வேணும்னு சொல்லி கேட்டிங்கனாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடு எலிவேஷனுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த மெட்டீரியலில் நம்ம கட் பண்ணி கொடுத்துருவோம். லேசர் கட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு கட் பண்ணதோட எனக்கு கட்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஓரளவு வளைஞ்சு கொடுக்கும். இது பண்ணோம்னா அது அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அது கஸ்டமர் ஹேண்டில் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இதை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக நேம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வாட்டர் பாட்டிலில் நம்ம நேம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதில் 1-2 பீஸ், அதாவது மினிமம் ஆர்டர் மட்டும் தான் நம்ம பண்ணிக்கலாம். பெரிய லெவலில் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக மொத்த ப்ரைஸ் பண்ணுற இடத்துக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா கம்மியான ப்ரைஸில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது சுச்சுவேஷன் கூட நம்ம தராங்க. ஏன்னா இதோட மெத்தடே வேறு, நம்ம பண்ணுற மெத்தட் வேறு, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி QR கோடெல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம கடையோட ரிவ்யூஸ் அதுக்கெலாம் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக நானே ரெடி பண்ணிக்கிறது. இது வேறு மெத்தடு. இது வந்து என்னோட கடையோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிக்கிறது. இது வந்து கோல்டில் பண்ணியிருக்கோம். கோல்டுனா கோல்டு அக்ரலிக் சீட்டு. இது வந்து என்னோட ஜிபே பேமெண்ட்டுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து சில்வர் மெத்தடில் நம்ம பண்ணியிருக்கோம். ப்ரைஸு, கிஃப்ட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ப்ரீமியமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதோட காஸ்ட் வந்து மற்ற சீல்டர் யூஸ் பண்ணுறதோட இது வந்து காஸ்ட் கூட. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிரேவிங் இருக்குது. இது அதே மாதிரி இதில் ஷேப் வந்து எந்த ஷேப் வேணும்னாலும் நீங்கள் கஸ்டமர் கேட்குற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இந்த இடத்துல கண்டென்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அது சம்மந்தமான வெரைட்டிஸ்லாம் இன்னும் நிறைய இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா லேசர் என்கிரேவிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இது காரில் டேஷ்போர்டில் முன்னாடி வச்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது.
இதில் என்ன என்கிரேவிங் ஒர்க் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இதை வுட்டில் லேசர் கட்டிங், அதாவது கிஃப்ட் ரெடி பண்ணுறவங்களுக்குமே நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதாவது இது மாதிரி வேணும் கட் பண்ணி கொடுங்க, மெட்டீரியல்லாம் மேலே வந்து நாங்கள் வேறு கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சப்ளையர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து சப்ளையர்ஸ்க்காக ரெடி பண்ணுவோம். இது வந்து பாக்கெட்டில் வந்து பாக்கெட் பேட்ச். இது வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஹூக், இது வந்து பின்னாடி பின் பண்ணி கொடுத்துருவோம். பின்னாடி ஹூக் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணிக்குவோம். அதுவே உங்களுக்கு சட்டையில் குத்தி குத்தி ஓட்டை ஆகுது, அதனால் வேறு சான்சஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னெட்டில் வச்சு கொடுத்துருவோம். இது பாருங்கள் எந்த அளவுக்கு மேக்னெட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்க. இது மேக்னெட் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் கஸ்டமர்ஸில் கீச்செயின்ஸ் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கீச்செயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாடல் கேட்குறீங்களோ அந்த மாடலுக்கு தகுந்த அப்படி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. கஸ்டமர் கேட்குற ஷேப்புக்கே நாங்கள் கட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிரேவிங் ஒர்க். மற்றபடி நார்மலாக இருக்கக்கூடிய ஒர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் இது, அதாவது கொஞ்சம் நாள் போச்சு அப்படின்னா லைஃப் போயிடும். ஆனால் இது அப்படி இருக்காது. இது 6 மாதம் வரைக்கும் கன்ஃபார்ம் வாரண்டி நாங்கள் கொடுக்குறோம். கேட்குற ஃபில்டரை கேட்குற ப்ராடக்ட்டை நாங்கள் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரப்பர் ஸ்டாம்ப் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மாடலில் ஆட்டோ இங்க் இருக்குது. அதாவது இங்க் இதில் ஆல்ரெடி இருக்கும். நம்ம நேரடியாக இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். இதுக்காக தனியாக ஸ்டாம்ப் பேட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வேண்டியதில்லை. அது ரெக்டாங்கிள் ஷேப்பு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்ட் ஷேப்புக்காக இது ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது மேனுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு ரவுண்ட் ஷேப்பும் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்பே இருக்குது. நம்மளே எல்லாமே லேசர் கட்டிங்லேயே லேசர் என்கிரேவிங் பண்ணுறோம். நாங்கள் பாலிமர் பண்ணலை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேசர் என்கிரேவிங்கில் பண்ணுறோம். ரப்பர் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. கியூஆர் கார்டுலாம் ஜிபே, எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் இந்த மாதிரி இதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்னலாம் லொக்கேஷன்லேருந்து எல்லா விதமான கியூஆர் கோடுமே நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை கொடுத்துட்டு அந்த இதுக்கான இது எனக்கு கியூஆர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதுக்குத்தான் இல்லை, எல்லா இதுக்குமே நாங்கள் கியூஆர் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி 1-2 ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு 20 பீஸ் 30 பீஸுக்கு மட்டும் இருக்கக்கூடிய எஸ்எஸ்ல என்கிரேவிங் பண்ணுறதுக்குலாம் மட்டும் நம்மகிட்ட வாங்க. அதை விட பல்க் ஆர்டர்ஸ் போகும்போது அதுக்குமே இது இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடியவங்கள்ட்ட போங்க. இது வேறு வழி இல்லை. நம்மள்கிட்ட 1-2 பீஸுக்காக யாரை தேடி அலையிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது மட்டும் நம்மள்கிட்ட வாங்க. நம்ம இது வந்து ரெகுலர் ஒர்க் நம்ம பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கட்டிங் பண்ணுறவங்களாம் வந்து இந்த 3M ஸ்டிக்கர் ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து சரியாக ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. அதாவது லேசர் கட்டிங்கில் தான் பண்ண முடியும், ஸ்டிக்கர் கட்டிங் மிஷினில் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வேணும் அப்படின்னா ஸ்டிக்கர் கடைக்காரங்க எல்லாருமே நம்மள்ட்ட தான் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில தெரியாதவங்கலாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே வச்சுட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்டேஜ் டெக்கரேஷன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிலிக்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிலிக்லேயே தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அதுலேயும் பட்ஜெட் கம்மியாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்காக நாங்கள் வந்து வேறு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டிக்கர், கோல்டு ஸ்டிக்கர். இந்த கோல்டு ஸ்டிக்கரை இந்த ஃபோம் சீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3M ஃபோம் சீட்டில் நாங்கள் வந்து அப்ளை பண்ணி அப்படியே நீங்கள் கேட்குற லோகோவை நாங்கள் கட் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து அந்த இதோட ப்ரைஸோட இது வந்து ரொம்ப கம்மி. அதில் ஒரு 1,500 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா இதில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 600 அந்த ரேஞ்சில் தான் வரும். பட்ஜெட் வைஸாக இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு இது ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆனால் ப்ரீமியமாக வேணும் அப்படிங்கிறவங்க கன்ஃபார்ம் இதில் பண்ணால் தான் பெஸ்ட்டு. அதில் பண்ணிங்க அப்படின்னா
கஸ்டமர் யூஸ் பண்ணுறத இதை பொறுத்து லைஃப் மாறுபடும். இது பார்த்தீங்கன்னா வுட் என்கிரேவிங், அதாவது இது சாதாரண மைக்கா பிளைவுட். இதில் வந்து எந்த அளவுக்கு ஒர்க்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி என்ன டிசைன் என்ன ஃபோட்டோ இருந்தாலும் சரி நாங்கள் அதில் போட்டு கொடுத்துருவோம். கஸ்டமரோட ஃபோட்டோ வந்து நமக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துட்டீங்கன்னா போதும், அது அந்த ஃபோட்டோவை அப்படியே நாங்கள் வந்து இதில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது நார்மலாக பிரிண்ட் ஓட்டுற மாதிரி கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் ஓடக்கூடிய லேசர் என்கிரேவிங் மெத்தட். இது இந்த மெட்டீரியலில் மட்டும் இல்லை, வுட்லையும் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் கூட உள்ள தேக்காக எடுத்துக்கோங்க. ஏன்னா கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக திக்னஸ் உள்ளதை வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னாக்க பெண்ட் ஆகும். மழை காலத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், வெயில் காலத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கும்போது ஈரப்பதமாக வாங்கியிருப்பீங்க, காஞ்சி போச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அப்படியே தகட்டிட்டு வந்துடும். அதனால் திக்னஸ் கூட உள்ளதை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதோட லைஃப் நல்லாவே இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு அது வந்து ஒர்த்தாக இருக்கும். நீங்களே வுட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, இல்லை எங்களை வாங்கிக்க சொல்லி எல்லாமே பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு என்ன சைஸில் என்ன மெத்தடில் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அந்த சைஸுக்காக நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோவை இதில் எங்களால் பண்ணி தர முடியும். இதில் இந்த மாதிரி தேக்கு மட்டும் இல்லை, பூவரசு, வேம்புன்னு இன்னும் என்ன மெட்டீரியல் வேணும்னாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து ரப்பர் வுட் மெட்டீரியல். இந்த மாதிரி தருணம்லாம் வந்து போட்டு கொடுத்துருவோம். இது இந்த மெட்டீரியலில் போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி சுறுசுறியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எவ்வளோ தேய்ச்சாலும் போகவே போகாது. இதோட லைஃப் அவ்வளோதான் வரும். லைஃப்னா இதோட ஃபினிஷிங் இவ்வளோ தான் கிடைக்கும். இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா வுட்டுக்கு தான் போகணும். இது ரப்பர் வுட்டு வேறு, வுட்டு வேறு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 பைக் நம்பர் பிளேட்டு. இந்த நம்பர் பிளேட்டு பிளாக் அண்டு ஒயிட்டில் மட்டும்தான் போடணும். இதுதான் போலீஸ் ஸ்டேஷனோட ரூல்ஸ். ஆனால் இந்த மாதிரி கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலர் ஏற்றுறதோ அல்லது கீழே கொஞ்சோண்டு பேர் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறதோ, இல்லை கொஞ்சோண்டு சைடில் நவுத்திட்டு இந்த இடத்துல வேறு ஏதாவது லோகோ போட்டு கொடுக்கணும்னோ எல்லாமே வந்து கஸ்டமரோட இண்டிவிஜுவல் இதில் தான் பண்ணி கொடுக்கணும். ஆனால் இது வந்து கடைக்காரங்க பொறுப்பு இல்லை. ஃபைன் போட்டாங்களோ போலீஸில் வந்து கேட்டாங்க அப்படின்னா கடைக்காரங்க பொறுப்பு இல்லை. இது நீங்கள் வேணும்னு சொல்லி கேட்கறதுனால நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் போர்டில் பிளாக் லெட்டர்ஸ் தான் போடணும். மற்றபடி இந்த மாதிரி கலராக ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது ரூல்ஸில் கிடையாது. ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது யூஸுக்கு நாங்கள் வந்து சாம்பிள் வச்சுக்கிறோம், நாங்கள் வீட்டில் கொண்டு போய் நாங்கள் வச்சுக்கிறோம், அதுக்கு எங்களுக்கு வேறு கலரில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மேலே உள்ள கலரு, கீழே உள்ள கலரு, பேக்ரவுண்டில் உள்ள கலர் எல்லா கலருமே நீங்கள் என்ன கலரில் கேட்குறீங்களோ அந்த கலரில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஷேப்பும் வந்து வேறு ஷேப்பில் வேணும், இங்கே அடிச்சான பேர் சேர்க்கணும் அப்படின்னாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். நம்மள்கிட்ட லைட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. லேசர் என்கிரேவிங் மெத்தடில் நம்ம பண்ணக்கூடிய கிளியர் அக்ரிலிக் என்கிரேவிங்க்கு இந்த லைட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இதோட எஃபெக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைட் செட்டிங் வச்சு ஒரு நாளைக்கு இன்னொரு வீடியோவை நாங்கள் எடிட் பண்ணி போட்டுவிட்றோம். அது தனி வீடியோ போட்டுவிட்றோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு அக்ரிலிக்கில் என்கிரேவிங் இருக்கும். இது வந்து ஒயிட் அக்ரிலிக்கில் என்கிரேவிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இது ஸ்டிக்கர். மீதி இருக்கிற எல்லாமே அக்ரிலிக். இது ஒன்று மட்டும் ஃபோம் ஷீட்டில் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற எல்லாமே அக்ரிலிக்கில் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி, ஒவ்வொரு மெத்தடு. இது எல்லாமே அந்த லைட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த லைட்டுக்கு இந்த இதில் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது என்ன கலர் லைட்டில் நம்ம வைக்கிறோமோ அந்த கலரில் இது தெரியும். இது லைட்டு கலருக்கு தகுந்தபடி இந்த லெட்டர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ரெட் கலரில் வச்சோம் அப்படின்னா லெட்டர் எல்லாமே ரெட் கலராக தெரியும். க்ரீன் கலரில் இடத்துல லைட் எரிய இடத்துல வச்சோம் அப்படின்னா லெட்டர் எல்லாமே க்ரீன் கலராக தெரியும். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. நம்மகிட்ட வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. இதில் என்கிரேவிங் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப்லேயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வெரைட்டி. இதில் எல்லாமே வேறு வெரைட்டி, டிஃப்ரெண்ட் மாடலில் நம்ம பண்ணியிருக்கோம். கடைக்கு வந்தீங்க அப்படின்னா நேரில் வந்து சாம்பிள் பார்த்துக்கோங்க. நம்மகிட்ட இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நாங்கள் சேல் பண்ணலை, லைட்டு சேல் பண்ணவே இல்லை. எங்களுக்கு தேவையான மெட்டீரியல் செய்யறதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் சேல் பண்ணலை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாடலில் நீங்கள் கேட்குறீங்களோ லைட் கேட்குறீங்களோ அதுக்கு எல்லாமே நாங்கள் டைமோடு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எவ்வளோ பியூர் ஒயிட்டாக எரியும். இதில் வந்து சின்ன சின்ன நேம் போர்டு, சைன் போர்டு ரெடி பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா RGB லைட்டு பின்னாடி 3 ஸ்டிக்கரோட வந்துடும். இது தனியாக இப்படி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக இதெல்லாம் வந்து RGB லைட்டிங்கோட வேணும், நேம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். அந்த ஒயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த சால்ட்ரிங் அடிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதில் நிறையா அவாய்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நேரடியாக USB கேபிளில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும்.
உங்களுக்கு இப்போ பேட்டரியாக இருக்கட்டும் கரண்ட்டாக இருக்கட்டும் எதில் வேணும்னாலும் இந்த யூஎஸ்பி எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுதோ அங்கே எல்லாமே இது ஒர்க் ஆகும். பேட்டரியில் இல்லாமல் வேறு இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும். அதை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது கொஞ்சம் பழைய மாடலில் வரக்கூடியது, ஒரு சில இடத்துல மட்டும் தான் இது பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி நம்பர் பிளேட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். சும்மா யூஸ் பண்ணக்கூடிய இடங்களுக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம். இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஆனால் இது வாட்டர் ப்ரூஃப், இது சேம். ரெண்டாவது இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இருக்குங்களா, எந்த அளவு ஸ்லிம்மாக இருக்குன்னு பாருங்கள். என் விரல் எவ்வளோ, என் விரலோட சின்னதாக இருக்குங்களா. முன்னாடி கம்மியாக இருந்துச்சு, இந்த மாதிரி ப்ரொஃபைல்லாம் கிடைக்காம இருந்துச்சு, அதையும் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம. இது ரெகுலராக இருக்கக்கூடிய லைட்டோட சைஸு. இது நார்மல் ஸ்ட்ரிப் லைட்டு. இதோட திக்னஸ் பாருங்கள், இதோட திக்னஸ் பாருங்கள், ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுங்களா. இது நார்மல் ஸ்ட்ரிப் லைட்டு, இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஸ்லிம் ஸ்ட்ரிப் லைட்டு. இதுலேயும் நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஷ்போர்ட் ஓட்டுறதுலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டபுள் சைடு டைப்பு. இது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சைடுமே வந்து ப்ளூ இருக்கும். இது டபுள் சைடு டைப்பு. இது வந்து வெயில் பட்டாலும் மேக்ஸிமம் அவ்வளோ சீக்கிரம் இதுவும் ஆகாது. ஒரு சில இதெல்லாம் ஒட்டினா உடனே எடுத்துகிட்டு வந்துடுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதோட லைஃப் நல்லாவே வரும். அதை விட கொஞ்சம் வெயிட் அதிகமாக வைக்கக்கூடிய பொருட்களுக்கு மட்டும், அது வந்து குறிப்பிட்ட லோடு வரையும் இது தாங்கும். இதை விட ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய லோடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பட்சத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 mm வரையும் வரும். அதனால் இது இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்னஸ் கூட இருந்துட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இதை ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இதை விட இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த செல்லோ டேப் இருக்குது, அதுக்கு தகுந்த டேப் இருக்குது. அதுவும் இல்லாமல் நெருப்பில் அதாவது ஓவர் டெம்பரேச்சர் ஆகக்கூடியதுக்கு இது பயன்படுத்தக்கூடிய டேப்பும் இருக்குது. அதில் வந்து இந்த சப்ளிமேஷன் பண்ணுறாங்களே அந்த மாதிரி மெத்தடுக்கு இன்னொரு டேப் இருக்குது. அந்த மெத்தடு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்குலாம் பேர் வைக்கிறதுலாம் வந்து ஓப்பன் பண்ணும்போது பபிள்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இது ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. கீழே ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ராப் மாதிரி இருக்கும், அதை இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த பபிள்ஸ் பூரா கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபியோட ஃபோட்டோ இருக்கும். அந்த மாதிரி ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். அதுக்கு தேவையான மெட்டீரியல், அந்த பேபி இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. நம்ம அப்படியே நேரடியாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அது பிள்ளைங்க பேர் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பர்த்டேக்கு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம வந்து கேக் டாப்பர் அப்படின்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கேக்கு இந்த பெரிய பெரிய கடைக்கெல்லாம் வந்து நம்ம கேக்கு டாப்பர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது பிள்ளைங்களோட பேரை எழுதி கொடுத்தீங்க அப்படின்னாக்க நல்லாயிருக்கும். கேக் வெட்டுறது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்னும் அடிஷனல் ஒர்க்குலாம் நாங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வந்து அக்ரிலிக்கில் ஃப்ரேம் பண்ணுறீங்கல்ல, அதாவது என்கிரேவிங் பண்ணி ஃபோட்டோ போகிறோம்னா அதுக்கெலாம் வந்து ஃப்ரேமோட வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஃப்ரேம்லெஸ்ஸாக வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கலரில் வந்து ப்ரீமியம் ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அடுத்து பிளான் பண்ணிட்டுருக்கோம். அது பற்றின அப்டேட் வந்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நாங்கள் கலரில் பண்ணலை, ஆனால் கலரில் ஒரு சில பார்ட் ஒர்க் மட்டும் நாங்கள் வெளியில் கொடுத்து நாங்கள் பண்ணுறோம். ஆனால் நான் பண்ணக்கூடிய கலர் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்புட் வந்து வெளியிலேருந்து வராது. என்னோட லேசர் கட்டிங்கோட தேவைப்படக்கூடிய கலர் ஃபோட்டோஸ் மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம். மற்றபடி அதர் ஃபோட்டோஸ் நாங்கள் பண்ணலை. மேலும் இது பற்றின டீட்டெயில்ஸ் வேறு எதுவும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இந்த இது சம்மந்தமாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம்.